இயேசுவும் கடைசி காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது கடைசி காலத்தில் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள்ல ஒரு முக்கியமான மனப்பான்மையை பற்றி இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு விதமாக 12 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் மிகுதி ஆகின்றபடியால் அநேகருடைய அன்பு தளிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். கடைசி நாட்களுடைய அறிகுறை பார்ப்போம் என்றால் இந்த அக்கிரமம் அதிகமாகுவதை நாம் பார்ப்போம். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்தித்தாளை திறந்து வாசித்தோம்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வாசிக்கும் பொழுது மிக வேதனையா இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் செய்ய முடியுமா, ஒரு தாய் இப்படி செய்ய முடியுமா என்று இன்றைக்கு சில மனிதர்கள் அவர்கள் செய்கின்ற செய்கைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததியாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் மிக பொல்லாத நாட்களா இருக்கின்றது, மிக கடினமான நாட்களா இருக்கின்றது. ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்த நாட்களில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவ பயம் இல்லை. இன்றைக்கு பலருக்கு அவர்கள் செய்கின்ற செயலுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விலக்கிரயத்தை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லை. நான் இன்றைக்காக வாழ்கின்ற, இதற்காக இன்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இன்றைக்கு நம்முடைய தலைமுறையிலும் நம்மளுடைய தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் எங்கும் பல இடத்துல கலவரங்கள், பல இடத்துல அக்கிரமம் அதிகமாக